ஏன் சார் லார்ஜ் கேப் தான் வாங்கணும்னு சொல்கிறீங்க? இப்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த பாயிண்ட்டை. எப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிற சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த வேகத்தை கொடுக்கறது வந்து லார்ஜ் கேப்பில் வேகமாக கொடுக்கும். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோன்னு சொல்லணும். அந்த இடத்துல என்னென்னா பிஇ ரேஷியோனா என்னென்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்குற ப்ரைஸ், அதாவது நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த கம்பெனி எவ்வளோ ஏர்னிங்ஸ், அந்த கம்பெனி வந்து எவ்வளோ வந்து பொருளாதார அடிப்படையில் எவ்வளோ வந்து லாபம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கொடுக்குற 10 ரூபா அதுக்கு ஒர்த்தானு பார்க்கணும். அப்போது பார்க்குற சமயத்தில் ரேஷியோ போடுவாங்க, ப்ரைஸ் பை ஏர்னிங்ஸ், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, அதுதான் பிஇ. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து அது ஒர்த்தானு பார்க்குறது தான் பிஇ ரேஷியோ. அப்போ பார்க்கும்போது லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லாம் இப்போ நல்லா அடி விழுந்திருக்கும். ஏன்னா வந்து ப்ரைஸ் நல்லா இறங்கியிருக்கு. அப்போ என்ன ஆகும்னா பிஇ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து சீப்பாக இருக்கும். சீப்பர் கம்பெனிக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சேல் இருக்குது, ஒரு இயர் அண்ட் சேல் வருது, ஒரு பெரிய மெகா சேல் வருது, அந்த சமயத்தில் நம்ம நிறையா போய் வாங்குறோம். அதே மாதிரி தான் சேம் திங் அப்ளைஸ் ஃபார் பங்குச்சந்தை, ஸ்டாக் மார்க்கெட். இப்போது மெகா சேல் நடக்குது. நீங்கள் ஃபுல்லாக உள்ளே இறங்கி மொத்தமாக வாங்கிட்டு வெளில வந்துடணும்.